இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பானி வீட்டு கல்யாணம் 5000 கோடி ரூபாயில் நடக்குது. இவங்க தாத்தா எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த காசை சம்பாதிச்சாரு, எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாங்க, உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அம்பானி மாதிரி நம்மளும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களையும் இதில் சொல்லியிருப்பேன். முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அம்பானி மாதிரி ஆகலாம், உழைத்தால் மட்டும். இன்னைக்கு 5000 கோடி ரூபாயில் கல்யாணம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் அம்பானி வீட்டு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி திரைப்பிரபலங்கள் அனைவருமே அங்கே குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து அதுக்கப்புறம் டைரக்டர் அட்லி, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா தென்னிந்திய வட இந்திய எல்லா ஸ்டாருமே அதாவது அங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டு கல்யாணம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க எல்லோருமே அவங்க கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு குத்தாட்டம் போடணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் பரிசு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்குது. அப்படின்னா இவங்களோட தாத்தா ஆரம்ப காலத்தில் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சார் அப்படிங்கிறத இந்த முழு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 123 பில்லியன் டாலர் இன்றைக்கி சொத்து வச்சுருக்கிற அம்பானியோட குடும்பம் ஆரம்பத்தில் அவங்க தாத்தா எப்படி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா 1932 எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஆசையில் அவர் எல்லா வேலையுமே எடுத்து பண்ணியிருக்காரு. எல்லோருமே கோவிலுக்கு போய் சாமி வழிவிட வேண்டிய நேரத்தில் இவர் கோயிலுக்கு முன்னாடி எல்லோருக்கும் பலகாரம் போட்டு அதை விற்று அதில் காசு சம்பாதிச்சிருக்கார். அப்படியே இதில் இவ்வளவு காசு வரலை, இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியாக ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கப்பலில் எப்படியாச்சும் போயிடலான்ட்டு பயணம் பண்ண பார்த்துருக்கார். எந்த கப்பல்லே அவருக்கு டிக்கெட்டு கூட எடுக்க வழி இல்லாத ஒரு சூழல் அவருக்கு நிலவுது. ஏன்னா அவ்வளோ சம்பாரிச்சும் அவர்கிட்ட அந்த நேரம் வெளிநாடு போகிறது கூட காசு கிடையாது. எப்படியோ கஷ்டப்பட்டு துருக்கி போய் அங்கே போய் வேலை பார்க்குறார். அங்கே போய் வேலை பார்த்த உடனே பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறார். அங்கே நிறைய காசு சம்பாதிச்சாலும் அவருக்கு பணம் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் அன்லிமிட்டடாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அங்கே சில்வர் காயின் வெளியிடுறாங்க துருக்கியில். அந்த காயினை இங்கே வாங்கிட்டு ஒரு காயினை 5 ரூபா காயினை 15 ரூபாய்க்கு அதை உருக்கி சில்வராக விற்கிறார். ஒரு மனிதன் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சில்வர் காயினை விற்று அதில் சம்பாதிச்ச பணத்தை எதில் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா முதலாக டெக்ஸ்டைலில் ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து டெக்ஸ்டைல் துணி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். அதுலேயே அவருக்கு போதுமான பணம் கிடைச்ச மாதிரி அவர் திருப்திப்படலை. ஒரு மனிதன் திருப்திப்பட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் போகாமல் அதிலே இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், 500 ரூபா இன்றைக்கி சம்பாதிக்கிறோம், 200 ரூபா டாஸ்மாக் கொடுக்குறோம், 300 ரூபாயில் 200 ரூபாய்க்கு தின்னுட்டு வீட்டுக்கு போய் 100 ரூபா கொடுக்குறோம், போதும் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்குள்ள நம்ம மாதிரி சாமானியனுக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அப்படியெல்லாம் இல்லை. பல கோடி சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும், நம்ம ஒரு 5-6 தலைமுறைக்கு நம்மளே சொத்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு பேராசையினால் அந்த பேராசை தான் இன்றைக்கி 123 பில்லியன் டாலர் வரைக்கும் சம்பாதிக்க வச்சுருக்கு அவரை. அதோடு இல்லாமல் திரும்ப எதில் போய் முதலீடு பண்ணுறார் அப்படின்னா கஷ்டப்பட்டு அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் மொபைல் அன்றைய காலகட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸ் மொபைல் எல்லோருக்கும் அவர் தான் அறிமுகப்படுத்துனது. அதில் கிட்டத்தட்ட லட்சம் வரைக்கும் மொபைல் சேல் ஆகி அதில் ஒரு மிகப்பெரிய தொகை கிடைக்குது. அதுலேயும் அந்த மனுஷன் போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எண்ணங்கள் இல்லை. அதோட அந்த மனுஷன் நிற்கலை. அவரோட பையன் அதுக்கப்புறம் திரும்ப என்னெல்லாம் இன்றைக்கி செஞ்சுருக்காரு அப்படின்னா இன்றைக்கி நம்மலாம் மொபைல் ஃபோனில் 5G முதல்ல பேசணும், வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா 5G நிறுவனத்தை முதலாக ஆரம்பித்தது அம்பானி நிறுவனம் தான். பல லட்சம் கோடி இன்றைக்கி சம்பாதிச்சாலும் அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. 5000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி அவரோட பையன் கல்யாணம் இன்றைக்கி நடக்குது. ஒரு மனுஷன் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க. கோயில் வாசலில்
படிப்பு வராமல் எல்லோருக்கும் வந்து உணவு கொடுத்து அதை விற்று காயினை விற்று பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்து இன்றைக்கி வந்து இந்த குடும்பம் வந்து ஒரு கல்யாணத்தை 5000 கோடி ரூபாய்க்கு, அதுவும் திரை பிரபலங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வந்து வாட்ச் அன்பளிப்பாக வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து ஓராண்டு காலம் இந்த கல்யாணம் நடக்கும். அப்படின்னா வந்து உலகத்தில் இப்படி ஒரு கல்யாணத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம பிறவியெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கடவுள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ போன பிறவியில் வந்து புண்ணியம் செஞ்சுருப்பாங்க போல். அதனால தான் வந்து அவங்க கல்யாணத்துக்கு கலந்துக்கிட கூட நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு முடியாத ஒரு சூழல். நம்மளை வச்சு தான் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக ஆயிருக்காங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு ஒரு அழைப்பு கூட விடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதனை கொண்டாடணும், ஊரே வந்து கல்யாணத்தை வந்து திருவிழா போல் கொண்டாடணும் அப்படின்னா உழைப்பு, ஒரு தலைமுறையோட உழைப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து 3வது தலைமுறை தான் வந்து அந்த காசை இவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ண முடியுது. நமக்காக மட்டும் வந்து உழைக்கிறதுக்கே வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்குள்ள இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அன்றைய காலகட்டங்களில் 1932 ஒரு மனிதன் கஷ்டப்பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 32 எங்கே இருக்குது, இன்றைக்கி 2024 எங்கே இருக்குது. அந்த மனுஷன் கஷ்டப்படலை அப்படின்னா இன்றைக்கி வந்து அனில் அம்பானி அப்படிங்கிற ஒரு குடும்பமே வந்து இன்றைக்கி வந்து உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து மொபைல் ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா அது அந்த மனுஷன் அன்னைக்கு கஷ்டப்பட்டதனோட விளைவாக தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேரும் வந்து பேச முடியுது, கொண்டாட முடியுது. உழைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம கல்யாணமும் இது மாதிரி நடக்கும்.